அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஒரு சிலர் கேள்வி கேட்டிருக்கிறாங்க, சினிமா பாடல்களை நாங்கள் கேட்கலாமா அப்படி என்று ஒரு சிலர் கேட்டிருக்கிறாங்க. இன்றைக்கு பொழுதுபோக்குக்காக அல்லது நீண்ட தூரம் டிரைவிங் பண்ணணுங்கிறதுனால அல்லது இரவு நேரத்தை ஏதாவது ஒரு வேலையில கழிக்கணும், அதாவது காவல் வேலையில ஈடுபடுறவங்க அல்லது களியாட்டங்களில் ஈடுபடக்கூடியவங்க தூக்கத்தை கலைக்கிறதுக்காக அல்லது இரவு நேரத்தில் விழிச்சிட்டு இருக்கணுங்கிறதுக்காக வேண்டி இசைகளை கேட்கறது, பாடல்களை கேட்குற பழக்கம் இருக்குது. இது சம்பந்தமாக நம்முடைய நிலைப்பாடு என்ன, இஸ்லாம் சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன, இசையை கேட்கலாமா, அதை கேட்டு ஒரு மனிதன் ரொம்ப அதுக்கு அடிமை ஆயிட்டான்னு சொன்னால் அதிலிருந்து எப்படி அவன் வெளியில் வர்றது, இதுக்கு சில ஆலோசனைகளை தர முடியுமா அப்படிங்கிற பல கேள்விக்கான பதிலாக இன்றைய இந்த நிகழ்ச்சியை நாங்கள் ஆக்கியிருக்கிறோம். புலவர்களாக இருந்து நல்ல கருத்துள்ள பாடல்களை பாடுவாங்க. அதை நபிகள் நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்குறாங்க. குறிப்பாக நபிகள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தோழர்களோடு பயணம் செய்யும் போது அந்த பயண களைப்பை நீக்கிறதுக்காக வேண்டி புலவர்களுடைய பாடல்கள் தெரிந்த ஒரு நபி தோழர்கிட்ட அந்த பாடல்களை எடுத்து விடு அப்படின்னு சொல்கிற நேரம் ஒவ்வொரு பாடல்களாக எடுத்து விடுறாங்க, கவிதைகளாக எடுத்து விடுறாங்க. நபிகள் நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆச்சரியத்தோடு கேட்குறாங்க, இவருடைய கவிதை இஸ்லாத்தை ஏற்றிருக்கிறது ஆனால் கவிஞர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளலையே அப்படின்னு ஆச்சரியமாக கேட்டுட்டு இருந்தாங்க. எந்த அளவுக்கு ஹதீஸ்ல வருதுன்னு சொன்னா ஒவ்வொன்று முடிய என்கிறாங்க, இன்னொன்றை எடுத்து விடு, இன்னொன்றை எடுத்து விடு, கிட்டத்தட்ட நான் 100 பாடலை எடுத்து விட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இந்த பாடல பாருங்க, இசை இருக்காது, நல்ல வரிகள் இருக்கும். அதே நேரத்தில் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபாக்களும் போய்கிட்டு இருக்கும்போது ஒருத்தர் தூரத்துல இருந்து ஒரு கவிதை பாடிக்கிட்டு வர்றார், ஒரு பாட்டு பாடிட்டு வர்றார். அந்த பாட்டு பாடிக்கிட்டு வந்த உடனே அது அந்த கருத்து நபிகள் நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காதுல விழுந்தது. ஹுது ஷைத்தான், இந்த ஷைத்தானை பிடிங்க அப்படின்னாங்க. சஹாபாக்கள் அப்படியே திரும்பி வேகமாகும் போதே அவன் அங்கிருந்து ஓடிட்டான். அப்ப நபிகள் நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, ஒரு மனிதனுடைய உள்ளம் சீழால் நிரம்பி இருப்பது சிறந்தது இவ்வாறான கவிதைகளால் நிரம்பி இருப்பதை விட அப்படிங்கிறாங்க. ஏன்னா அந்த பாடல் வரி அவ்வளோ ரொம்ப மோசமா இருந்திருக்குது. அது இதுல என்ன வரி அப்படின்னு வரல, ஆனால் ரொம்ப மோசமா இருந்திருக்குது. அப்ப இணை வைப்புக்கு உண்டான அல்லாவுக்கு பொருத்தமில்லாத கருத்துக்களை கடவுள் மேல பாடுறது, இப்படியான வரிகளாக அது இருந்திருக்க வேண்டாம். நபிகள் நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேராங்க அதை தடுக்கிறாங்க. அப்ப இந்த ஹதீதுகள் இருந்து என்ன விளங்குனா, நல்ல கருத்துள்ள பாடல்களாக இருந்தா ஒரு பொழுதுபோக்காக ஒரு பயண களைப்பை நீக்கிறதுக்காக வேண்டி அதை கேட்கலாம் அப்படிங்கிற அனுமதி இருக்குது. கண்டிப்பா அதுல என்ன செஞ்சிருக்காது, இசை இருக்காது அப்படிங்கிறத நாங்க தெளிவாக புரிஞ்சு கொள்ளணும். இதே நேரத்தில் அல்லாஹ் தஆலா சூரத்துல் லுக்மான்ல 6வது வசனத்தில் வமினன் நாஷி மையஷ்தரி லஹுல் ஹதீத், அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆன்ல சொல்லலாம், மனிதர்களில் சிலர் இருக்கிறாங்க இந்த வீண் பாடல்களை பாட, வீண் பேச்சுக்களை பேசக்கூடியவர்களை காசு கொடுத்து வேண்டி நியமித்து அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்குள்ள குழப்படி செய்யக்கூடியவர்கள், லியுதில்ல அன் சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையை விட்டு வழிகெடுப்பதற்காக வேண்டி இந்த பாடகர்களை விலைக்கு வாங்கக்கூடியவர்களும் இருக்கின்றார்கள். நிச்சயமாக அவர்களுக்கு கடுமையான வேதனை உண்டு அப்படிங்கிற விஷயத்தை அல்லாஹ் தஆலா சூரத்துல் லுக்மான்ல 6வது வசனத்தில் சொல்லி காட்டுறான். அது எதுக்கு அந்த வசனங்கள் வந்துச்சு அப்படின்னு சொன்னால், யுத்த காலத்தில் இருக்கக்கூடிய முஸ்லிம்களை கவிதைகளாலேயே கவி பாடி மனசை உடைச்சி அவர்களை சாபமிடக்கூடிய கவிஞர்களை காசு கொடுத்து வாங்கி நியமித்திருந்தாங்க. அப்படியான அந்த பாடல்கள் இன்னொருத்தனை சாபமிடுறது, சபிக்கிறது, மார்க்கத்துக்கு முரணான வரிகள், அப்படியான விடயங்களாக இருந்துச்சு. அதை அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆன்ல அப்படி அது ஒரு வழிக எடுக்கிறதுக்காக வாங்குறது, அது வீணர்களுடைய வேலை அப்படி என்று சொல்லி காட்டுறான். அதே மாதிரி அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆன்ல சொல்லி காட்டும் போது பாடகர்கள் உண்மையிலே வீணர்கள் தான் அப்படி என்று அல்லாஹ் தஆலா அஷ்ஷுஅரா, இந்த கவிஞர்கள் இருக்கின்றார்களே அவர்களை வீணர்கள் தான் பின்பற்றுவார்கள் அப்படி என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். அப்ப புலமை என்பது, புலவர்கள் என்பது அது ஒரு பெரிய சிறப்புக்குரிய ஒரு விடயமாக இருக்கல்ல. ஆனா இருந்தவங்க பாடி இருக்கிறாங்க, நல்ல கருத்துள்ள நபிகள் நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்டிருக்கிறாங்க, சஹாபாக்கள் கேட்டிருக்கிறாங்க. கெட்ட கருத்தாக இருக்குமா இருந்தால் கேட்கக்கூடாது. அப்ப இன்னைக்கு இருக்கக்கூடிய பாடல்களை பொறுத்த வரைக்கும் இது நல்ல கருத்துள்ள பாடல்களாக இருந்தா அது இசையோடு இருக்குது, ஒரு பெரிய ஒரு கேட்க முடியாத ஒரு சூழ்நிலையை உருவாக்குது. இன்னொன்று இருக்குது, இசையும் இருக்குது, கருத்து ரொம்ப மோசமானதாக, இறைவனுக்கு பொருத்தம் இல்லாத விஷயங்களை, இறைவன் விஷயத்துல மார்க்கத்துக்கு முரணான விஷயங்களை, இந்த கவிதைகளை என்ன செய்றாங்க, கொண்டு வரக்கூடியவங்களாக இருக்கிறாங்க. ஆண்டவனை பார்க்கணும், அவனுக்கு ஊட்டணும் அப்படின்னு அல்லாவுக்கே சோறு ஊட்டுற மாதிரியான ஒரு பாடல் வரிகளை என்ன செய்றாங்க, வச்சிருக்கிறாங்க. இன்னும் சிலர் கடவுளை திட்டுற மாதிரியான வார்த்தைகள், அப்படியான அவனை தண்டிக்க என்ன வழி அப்படி என்று, கடவுளை தண்டிக்க என்ன வழிங்கிற மாதிரியான பாடல்கள் எல்லாம்
இன்னைக்கு என்ன செய்யறாங்க, வச்சுக்கிட்டு கடவுளை குறைச்சி மதிப்பிடக்கூடியதாக இருக்குது. இது அர்த்தம் தெரியாம நம்மளும் வந்து வாயில் அந்த வார்த்தைகளை என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம், பாடிட்டு இருக்கிறோம். இது தவறானது, கருத்து பிழையானதை பாடக்கூடாது. இசை இல்லாம இருந்தால், நல்ல கருத்து இருந்தால் பாடலாம் அப்படிங்கறத நம்ம தெளிவாக என்ன செய்யணும், புரிஞ்சு கொள்ளணும். அடுத்தது இசை. இந்த இசையை பொறுத்த வரைக்கும் புகாரி ஷரீஃபில் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒரு ஹதீஸ், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டுறாங்க, கடைசி காலத்துல ஒரு கூட்டம் வந்து என்ன செய்வாங்கன்னு சொன்னால், பட்டை ஹலாலாக்கி கொண்டு, விபச்சாரத்தை ஹலாலாக்கி கொண்டு, அதாவது விபச்சாரம் செய்யக்கூடிய பெண்களோட பட்டையும் ஹலாலாக்கி கொண்டு, மதுபானத்தையும் எடுத்துக்கிட்டு இசை கருவிகளோடு ஒரு மலை அடிவாரத்துக்கு ஒதுங்குவாங்க. அந்த வழியால ஆடு மேய்ச்சிட்டு போற ஒரு இடையன் அவர்கள்ட்ட யாசகம் கேட்பான். போயிட்டு திரும்பி வரும்போது வாழ்ந்து அவங்க சொல்லுவாங்க, அவன் ஆடு மேய்ச்சிட்டு திரும்பி வரும்போது அந்த மலை அடிவாரத்தில் இந்த ஹராமான விஷயங்களை வைத்துக் கொண்டிருந்தவர்கள் சிலர் அடித்து செத்து போயிருப்பாங்க. அதுல ஒரு சிலர் குரங்குகள் பன்றிகளாகவும் மாற்றப்பட்டிருப்பாங்க. அப்படியான ஹதீஸ் புகாரி ஷரீஃபில் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஹதீஸை நாங்கள் பார்க்கலாம். அப்ப இந்த ஹதீஸ்ல வந்திருக்கக்கூடிய அந்த குற்றவியல்களை நாங்க பார்த்தால், ஒன்னு விபச்சாரம் செய்யறாங்க, இன்னொன்று பட்டாடைய ஹலாலாக்கிக்கிட்டு இருக்கிறாங்க, மதுபானம் அருந்துறாங்க, இசைக்கருவிகளை எடுத்துட்டு போறாங்க. அப்ப இப்படியான இந்த இசைக்கருவி, பட்டாடை, மதுபானம், விபச்சாரம் இதெல்லாம் வந்து கிளப்ல இருக்கக்கூடிய ஒரு விடயம். கிளப்ல இதெல்லாம் தான் இருக்குது. இசை இருக்குது, பட்டாடை அணிஞ்சுக்கிறாங்க, பெருமைக்காக அந்த உடுப்பை உடுத்துக்கிறாங்க, சாராயம் குடிச்சுக்கிறாங்க, ஆண் பெண் கலந்து விபச்சாரத்தில் ஈடுபடுறாங்க. இதெல்லாம் முற்றாக தடுக்கப்படுறதுனால அந்த இசையும் வந்து என்ன செய்யப்படுது, தடுக்கப்படக்கூடிய ஒரு விடயமான, ஹராமான ஒரு விடயமாக என்ன செய்யுது இருக்குது. எனவே நம்ம இசையை வந்து என்ன செய்யக்கூடாது, கேட்கக்கூடாது. அல்லாஹ் இந்த உலகத்தில் சிலதை ஹராமாக்கி மறுமையில நமக்கு ஹலாலாக்குறான். சாராயம், மதுபானம் இங்க நமக்கு ஹராமாக்கி இருக்கிறான். அல்லாஹ் நாளை மறுமையில வந்து மது ஆறு ஓடிக்கொண்டிருக்கும் அப்படிங்கிறத நாங்க எல்லாம் ஹதீஸ்ல கேட்கிறோம். அங்க அது ஹலால் ஆகுது. அதே மாதிரி இசை இங்க ஹராம் ஆகுது. சொர்க்கத்தில் வந்து நமக்கு மறுமையில இசையை வந்து ஹலாலாக அல்லாஹ் தஆலா நமக்கு என்ன செய்ய போறான், தரப்போறான். எனவே இங்க வந்து அது தடுக்கப்பட்ட ஒரு விடயம். இசையை கேட்கறது வந்து தடுக்கப்பட்ட ஒரு விஷயம் அப்படிங்கறத நாங்க என்ன செய்யணும், தெளிவாக புரிஞ்சிடணும். அதுபோக ஒரு சிலர் இதுக்கு வாதம் வைப்பாங்க, இசை ஹராம் என்றால் நீர் அருவியை நாங்க பக்கத்துல இருந்து ரசிக்கும் போது அந்த நீர் கொட்டுற சத்தம் உங்களுக்கு கேட்குதா இல்லையா, மரத்துல வந்து காற்று விழும்போது அந்த இலைகள் அசையக்கூடிய சத்தம் நமக்கு கேட்கலையா, பறவைகள் சத்தம் இடுது அது கேட்கலையா, அதெல்லாம் இசைதானே அப்படிங்கிறாங்க. அதாவது இசை கருவிகளால் எழுப்பக்கூடிய இசைகள் வேறு, இயற்கை நமக்கு தரக்கூடிய சத்தங்கள் வேறு. நம்ம டெப்ப திறக்கும் போதும் ஒரு சத்தம் கேட்கும் தான், டீ ஆத்தும் போதும் ஒரு சத்தம் கேட்கும் தான். நம்ம வாயை அசைக்கும் போது ஒரு சத்தம் வருது, நம்ம வாய் கொப்பளிக்கும் போது ஒரு சத்தம் வருது, நம்ம வீட்டில் ஏதாவது வேலை செய்யும் போது அந்த கிளாஸ்ல நம்ம ஸ்பூன் பட்டு ஒரு சத்தம் கேட்குது. இதெல்லாம் வந்து இசையா நம்ம எடுக்கிறது இல்லை. நம்ம அன்றாட வேலைகளை நமக்கு தரக்கூடிய சத்தங்களும் இயற்கை நமக்கு தரக்கூடிய சத்தங்களும் இதெல்லாம் ஹலாலானது. இயற்கையா நமக்கு கிடைக்கக்கூடியது வந்து ஹலாலானது. அது இல்லாம இசை கருவிகளை கொண்டு இயக்குறதை வந்து தடுத்திருக்கிறாங்க. ஏன்னா இதெல்லாம் இல்லாத காலத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்து இந்த வழக்கத்தை சொல்லல. பறவைகள் சத்தம் விடுறத, நீர் அருவிகள் கொட்டுறத, மரத்தில் இருக்கிற சத்தம் வாடுறத, பாத்திரங்கள் அசைகிற சத்தங்கள் இருக்கிறத அனுபவிச்ச நபி தான் வந்து என்ன செய்றாங்க, இசை கருவிகளோடு போனவர்கள் குரங்கு பன்றிகளாக மாற்றப்படுறாங்க அப்படிங்கிறாங்க. எனவே அங்க தடுக்கப்படுறது எதுவோ அதை எடுத்துடணும். இந்த ஒன்று கொண்டு கயாஸ் பிடிச்சு அப்படி என்றால் இப்படியா, இப்படி என்றால் அப்படியா சொல்லிட்டு போறதுக்கு நமக்கு மார்க்கத்தை உருவாக்குற அதிகாரம் நமக்கு கிடையாது. அல்லாஹ் ரசூல் எதை கொண்டு வராங்களோ அதான் மார்க்கம் அப்படிங்கறத நம்ம என்ன செய்யணும், தெளிவாக புரிஞ்சு கொள்ளணும். அப்ப இசை கருவிகளால் உருவாகிற சத்தம் தான் நமக்கு தடுக்கப்பட்டிருக்கிறதே தவிர இயற்கை நமக்கு தரக்கூடிய சத்தங்களை நம்ம அழகா ரசிக்கலாம், அதுல எந்த தப்புமே கிடையாது. அதை வந்து நம்ம ரசிக்கும் போது இறைவனுடைய படைப்புகளின் அற்புதங்களை நாங்கள் புரிந்து அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தலாம், அல்லாஹ்வை புகழலாம்ங்கிறதை நம்ம தெரிஞ்சு கொள்ளணும். எனவே இசை கருவிகளால் இயக்கக்கூடிய அந்த இசைகளை நம்ம கேட்கறது என்ன செய்யாது கூடாது அப்படிங்கறத நாங்க தெளிவாக புரிஞ்சு கொள்ளணும்.